இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்ப பேசுற நீங்களா பேயா? இப்படின்னா நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. என் பேர் சகிலா சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். செத்தது அக்காவா இல்ல தங்கச்சியா யாருன்னே தெரியல. எது என்னதான் சொல்றான்னு பாப்போம். என் தங்கச்சி வந்து ஈமச்சடம் கூட வரல. வர முடியாத சுச்சுவேஷன்ல என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி அழுது அவ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெட்ல முண்டியம்பாக்கத்துல அட்மிட்டே ஆயிட்டா. அதனால வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மா அப்பா இல்லாதனால இன்னைக்கு நான் தான் அது கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எனக்கு சுகர் அதிகமா வந்து நான் அகல மருந்து அடைஞ்சிட்டேன். இப்ப அவங்கள என் மேல வந்து பேசுவாங்க. வரக்கூடாதுன்னு தான் நேத்து அவ பொண்ணுட்டே நான் சொன்னேன். போனா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லியிருந்தேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அதையும் மீறி அவ கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசுறத பார்த்தா ஏன் நான் ஏன் இன்னும் உள்ளே இருக்கணும்? இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க பேய் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. அவங்க நம்ப மாட்டாங்க. நம்ப வைக்க ஏதாவது பண்ணுங்க பாப்போம். என்ன பண்ணணும்னு நான் சொல்றாங்க. நீங்க என் மேல வாங்கம்மா. என் தங்கச்சி மேலதான் நான் இருக்க முடியும். நீ யாரு நான் உங்க மேல வர்ற? நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ how are you? How are you? I am fine. அம்மா நீங்க உங்க பையனா நினைச்சு வாங்கம்மா. கேக்குறேன். உங்க பையனா நினைச்சு வாங்கம்மா. அப்படிலாம் வரக்க முடியாது. முடியாதுடா. என்னடா இது? அட போங்கடா. வெறிதான் பேசும்போது